Taste the Daily. தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அரசை கண்டித்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் பணியாற்றி வரக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வர 10 ஆண்டுகள் முதல் 13 ஆண்டுகள் வரை தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தினக்கூலியாக பணியாற்றி வரக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதி அளித்து அவர்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில்தான் தற்போது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் நாளை முதல் வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் என்பது தமிழகம் முழுவதும் பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் பல்நோக்கு மருத்துவமனைகள் வரை அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவ பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவருமே மருத்துவமனையில் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடிய இந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர் சங்கத்தினர் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி, அதே போன்று மதிப்பூதியம், தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், ஓய்வூதியம் இல்லாமல் பணியாற்றி வரக்கூடிய இவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி காலமுறை ஊதியம் வழங்க கோரி அரசிடம் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். குறிப்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர், அதே போன்று இவர்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. சற்று முன் கூட சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குனர், அதே போன்று உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் இவர்கள் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கின்றனர். எனவேதான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை இவர்கள் அறிவித்திருக்கின்றனர். நாளை முதல் தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் பல்நோக்கு மருத்துவமனைகள் வரை அனைத்து மருத்துவமனைகளிலும் பணியாற்றி வரக்கூடிய இந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர். முதற்கட்டமாக நாளை டிஎம்எஸ் வளாகம், அதே போன்று டிபிஎச் அலுவலகங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாளை 10 மணி முதல் நடத்தப் போவதாகவும், நாளை மறுநாள் முதல் ஆங்காங்கே அனைத்து மருத்துவமனைகளிலும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இவர்கள் அறிவித்துள்ளனர். இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது கைது செய்யப்பட்டாலும் தொடர் கோரிக்கை நிறைவேறும் வரை தமிழக முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை தங்களது போராட்டத்தை திரும்ப கொள்ள போவதில்லை என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதி அளித்து 4.25 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவர்களது பணி நிரந்தரம் குறித்தோ அல்லது காலமுறை ஊதியம் குறித்தோ தமிழக அரசு சுகாதாரத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் அறிவித்திருக்கின்றனர். தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.